நாம் கட்சி ஆரம்பித்த பொழுது நேர கோட்டைக்கு போறோங்கிறது எல்லாரும் பேசினதான். எடுத்ததும் முதல்வரேன்னு சத்தம் கொடுப்பாங்க. அது ஏழை கூட தன் குழந்தைய தூக்கி கொஞ்சம் போது மகாராஜா ராஜா அப்படின்தான் கொஞ்சம். அது குழந்தை நம்பிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகாம சாப்பாடு சாப்பிடாம இருக்கக்கூடாது. நான் அதெல்லாம் நம்பல. நான் முதல்ல காலடித்து வச்சது எங்கன்னு பார்க்கும்போது இந்த கிராம பஞ்சாயத்துகளை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. ஏற்கனவே செய்து கொண்டிருந்தார்கள் சகோதரர்கள். அவங்களை கூப்பிட்டு கிராம பஞ்சாயத்து அதை தூக்கி பிடிக்க வேண்டும் என்று கிராம சபா அப்படின்னு ஆரம்பிச்சதுக்கான அதுக்கு அடுத்தது அர்பான் சபா என்று எதிர் திசையில் இந்த டெல்லியை பத்தி எய்ம் பண்ணாம இங்கிருந்து போனதுக்கான காரணம் அது அற்புதமான காந்தியாருடைய இன்னொரு ஐடியான்னு வச்சுக்கோங்க. அது அந்த கிராம சபையில் எடுக்கும் முடிவும் சுப்ரீம் கோர்ட் எடுக்கும் முடிவும் ஒரே பலமுடையது. ஆக கிராம சபைகள் எல்லாம் சேர்ந்து இந்த சிஏஏ வேண்டாம் என்று முடிவு செய்தால் இல்லைதான். நீங்க தேவர் மகன் படத்தை அதுக்கப்புறம் இயங்கும் எந்த அரசும் மக்கள் விரோத அரசாகத்தான் இருக்கும். இது இப்படித்தான் இருக்கணும் அடம் பிடிச்சதுன்னா அது மக்கள் விரோத அரசாகத்தான் இருக்கும். இப்ப தேவர் மகன் படத்துல சொல்லுவாரு, என்னையா பெருசா சுப்ரீம் கோர்ட்டே சொன்னாலும் இங்க கிராமத்துல முடிவு எடுத்ததுதான் நடிகர் திலகம் அவர்கள் சொல்லும் வசனம் ஒன்று வரும். அப்போல இருந்து எனக்கு அதோடைய பலம் தெரியும். இப்பொழுதும் அது தெரியும். நீங்க செய்து வந்த எந்த வேலையும் 40 வருடங்களாக இந்த நாற்காலி பதவி அதெல்லாம் பார்த்து செய்யல. இப்பவும் அதே நிலைமைதான். ஆனா 26 அப்படி இருந்துடாதீங்க. அப்ப வேலை இருக்கு, அப்ப பொறுப்பும் இருக்கு. அந்த சேர் உட்காருவதற்காக அல்ல, நல்ல திட்டங்களுக்கு கையெழுத்து போடுவதற்கு மட்டும். சரியான இடத்தில் கையெழுத்து போடணும். அதனால அமைதியா உட்கார்ந்து போட்டா தான் வரும். அப்புறம் அந்த சேர்ல உட்காராதீங்க. எப்படியும் 5 வருஷத்துல காலி பண்ண வேண்டிய சேர். அதுல போய் உட்கார்ந்து கைப்பிடியை பிடிச்சிட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. இறங்கி வேலை செய்யுங்க, சேர் தேடி வரும் உங்களை கொண்டு மக்களே நீங்க எங்க நிக்கிறீங்களோ அதுக்கு பின்னாடி கொண்டு சொருகிடுவாங்க சேர. அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது. இப்ப படங்கள் ஏன் நடிக்கிறேன்னு கேள்வி கேட்கிறாங்கல்ல, அது என் சோறுக்காக மட்டுமல்ல. இந்த மாதிரி கட்டுச்சோறு கட்டிக்கிட்டு வர்றாங்கல்ல, அவங்களுக்கு காலை உணவாவது கொடுக்க வேண்டும். மாலை வீட்டுக்கு போய் சாப்பிட்டோம், காலை உணவாவது கொடுக்க வேண்டும். அது என் செலவு. ஆக யாரும் வெளியே போய் கை நீட்டாது. இருபத்தி 26க்கு இன்னும் டைம் இருக்கு. அதுக்குள்ள ஒரு 2 படம் அனுப்பிச்சு சாப்பாடு செலவுக்கு நான் சமாளிச்சுடுவேன். இது நாம மட்டும் இதுல நமக்கு இருக்கக்கூடிய சாதகம் என்னன்னு பார்க்கலாம். நாம மொத்த 40 சீட்டையும் நம்ம பண்ணிருந்தா அதற்கான பணம் கையில் இல்லை. ஆனா 40 சீட்லையும் உதவி பண்ணுவதற்கு வேண்டிய பணம் என் கையில் இருக்கிறது. ஆக இது நாம் வைக்கும் விருந்தாக மாற வேண்டும். அது உங்கள் கையில் இருக்கிறது. நாம போய் இன்னொரு வீட்டு விருந்தில் சாப்பிட்டு வந்ததாக இருக்கக்கூடாது. முக்கியமாக அது சரியில்லை இது சரியில்லைன்னு அவங்க கட்சிக்காரங்க வேணா சொல்லட்டும், நம்ம ஆளை யாரும் சொல்லக்கூடாது. அவங்க பார்த்து வியப்புற நம்மை புகழ வேண்டும். அங்க பாருங்க, யாரோ முன்ன தெரியாத கட்சி முந்தானத்தை திட்டிக்கிட்டு இருந்தோம் அவங்கள, இன்னைக்கு நாட்டுக்காக வரும்போது நமக்காக செஞ்சிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க.